மாமா நிறுத்துங்க. மாமா என்னங்க என்னங்க இது அநியாயம்? காப்பாத்த வேண்டிய நீங்களே மனுஷங்களை கொல்லுவீங்களா? பூமி, உனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. மரியாதை எங்கிருந்து போயிடு. போக மாட்டேன். அவரு என் மாமனாருங்க. சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? என் அண்ணன் அநியாயமா கொண்ட குற்றத்துக்காக இவனை நான் சும்மா விட மாட்டேன். தள்ளி போ. நில்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. உங்க அண்ணனை கொன்னது ஏன் மாமனார் இல்ல, அந்த அப்பூர்வாதான் எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? உங்களுக்கு உண்மையிலேயே உங்க அண்ணன் மேல பாசம் இருந்தா போய் அந்த அப்பூர்வாவை கொல்லுங்க. என்ன டைவர்ட் பண்ணலான்னு பாக்குறியா? ஏதோ பொண்ணாச்சேன்னு பாக்குற. இல்லனா கொல்லுங்க, கொன்னிடுங்க. என்ன கொன்னதுக்கு அப்புறம் வேணா என் மாமனார் மேல நீங்க கை வைங்க. ஏய், போ இங்க இருந்து. நிறுத்துங்க. சொன்னா கேளுங்க, நிறுத்துங்க. அவரை விடுங்க. மாமா சார், அவரை விடுங்க. பூமி, விடுங்க அவரை. சார் சார், அவரை விடுங்க. மாமா, ஐயோ மாமா, என் மாமா விடுங்க சார், விடுங்க. ஐயோ மாமா. அவனை விடாதண்ணா, விடாத. சரி, இன்னைக்கு உங்க அப்பனை காப்பாத்திருக்க. அப்பா இல்லைன்னா அந்த வேதனை எப்படி இருக்கும்னு நான் அதை சின்ன வயசுல அனுபவிச்சிட்டேன்டா. அந்த வேதனை நீ அனுபவிக்க கூடாதுடா. அதனாலதான் நான் உனக்காக மட்டும்தான் அந்த ஆளை காப்பாத்திருக்கேன். அதை தவிர அந்த சூர்யா சொன்ன மாதிரி ஏதோ இருக்குன்ற அர்த்தத்துல எல்லாம் உனக்கு காப்பாத்தல. இத கேட்கிற எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. சரி, நீ மாமாவை பத்திரமா கூட்டிட்டு போ. தேங்க்யூ பூமி, கூட்டிட்டு போறேன். மாமா, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் வந்து பாக்குறேன். அவரு நிலைமை சரியில்லை. நான் இப்ப கிளம்புறேன். வாங்கப்பா. கடைசி நேரத்துல வந்து அண்ணன் ஒரு வழியா உங்களை காப்பாத்திட்டாரு. ஆமாண்டா, என்ன சாகாம காப்பாத்திட்டான். ஆனா அவனோட வார்த்தையால என்ன கொன்னுட்டான். என்னப்பா இப்படி பேசுறீங்க? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அண்ணன் பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னு. இப்பவும் அதை தான் சொல்றேன். வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். அப்ப இந்த எஸ்பி நிலைமை? என் கண்ணு முன்னாடியே உங்களை கொல்ல பார்த்தவன் பையன். இவனுக்குலாம் எதுக்குப்பா மரியாதை கொடுக்கணும்? உங்களோட நல்ல குணம் தான் உங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கு. அவன் போய்ப்பான்பா. வாங்க. இந்தாங்கம்மா. அத்தை, நீங்க முதல்ல திருஷ்டி எடுங்க அத்தை. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, எல்லா அதிர்ஷ்டியும் போகணும்ப்பா. துப்புப்பா. அண்ணி, அண்ணி, நீங்க வந்து திருஷ்டி எடுங்க. வாங்க அண்ணி. அண்ணி வாங்க. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும், நீ எடுமா. வாங்க. சித்தி, நீ போய் எடு. ஆஹா இல்ல அண்ணி,
நீங்க தான் எடுக்கணும். என் புருஷன் நிறைஞ்ச ஆயிலோட சந்தோஷமா இருக்கணும். நம்ம மீரா நீதான் திஷ்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாமா. எதையாவது காலி பண்ணணும்னா அது உனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லையே. போய் எடு. எடுங்க அண்ணி. போமா. பத்த வைமா. எடுங்க அண்ணி. அம்மா இப்ப என்ன ஆச்சுமா? அப்பாதான் நல்லபடியா வந்துட்டாருல, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஏன் அழறன்னு கேக்குற? நம்ம எல்லாரும் இருக்கும்போது உங்க அப்பாவுக்கு தற்கொலை பண்ணிக்க வேண்டிய நிலைமை எதுக்கு வந்துச்சுன்னு கேளுடா அவர்கிட்ட. மீரா, நான் ஏன் தற்கொலை பண்ணிக்க போறேன்? எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. இதே நீங்க எப்படி சொல்றீங்க? அப்போ நீங்க மலையில இருந்து எதுக்காக குதிச்சீங்க? நான் குதிக்கல. என் நெஞ்சில புல்லட் பட்டதுனால கண்ட்ரோல் இல்லாம மலை மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். என்னங்க உங்களுக்கு எப்படிங்க புல்லட் பட்டுச்சு? யார் உங்களை ஷூட் பண்ணாங்க? என்ன மச்சான், நீங்க சொல்லலையா? நான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னங்க ஏன் அண்ணனை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன அபூர்வா, ஆக மொத்தத்துல நீங்களும் நடந்த விஷயத்த சொல்லவே இல்லையா?